வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் கேசர். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 29/9/2024 கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்ததில் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு 4 நம்பர்ஸ் தான் மெயினாக கொடுத்துருந்தோம். 946, 958, 952, இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 008. பட் நமக்கு இந்த 008லேருந்து ரிசல்ட் வரல. நம்ம மெயினாக கொடுத்தது 946லேருந்து நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம பிசியில் 46 கொடுத்துருந்தோம். அது அப்படியே சேஞ்ச் ஆகி ஏபியில் வந்துருச்சு நண்பா. நமக்கு ஏசியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஏசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் வீடியோவில் இன்னொரு பேட்டர்னை அப்லோட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் 34, 43லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு நம்பர் மட்டும் நமக்கு இதில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏசி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. 493 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 463 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. நமக்கு 46 இந்த இடத்துல 6 மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 6 எந்த பேட்டர்னில் போயிருக்கு அப்படின்னா நமக்கு பாருங்கள், இந்த 5க்கு கீழே 1 வந்திருக்கனால அப்படியே நமக்கு அந்த 5க்கு கீழே 4க்கு கீழே 1 வரணும். அது அப்படியே நமக்கு பவரில் போயிடுச்சு. டபுள் 5க்கு இந்த இடத்துல 1 கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நமக்கு டபுள் 4க்கு அப்படியே 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1க்கு பவர் 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த 6 மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஏசி 43 நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. 43 பார்த்திங்கன்னா ஏசிலையும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பர்லேயே பார்த்திங்கன்னா 34 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இதே நம்பரை தான் நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே. இதில் தான் நமக்கு 493 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வாங்க நண்பா, இன்றைக்கான நம்பர்ஸ் என்னென்னா எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 463 அப்படிங்கிறனால நம்ம ஏபியில் எப்போதும் போல் 46ம் பிசியில் 63ம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் 46 இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோன்னா, இங்கே 46க்கு மேலே பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி 227 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே 409 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது. 46க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 744, இந்த இடத்துல 409க்கு பதிலாக 904 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 நம்பரும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு சில நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 925 பார்த்திங்க அப்படின்னா இந்த 409 முடிகிற இடத்துல இந்த 925 அப்படியே 3 டிஜிட் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே 409 இங்கே பேக்கில் இருந்து வந்திருக்கனால இந்த இடத்துல 789 இருக்குது. இந்த 78 பிசிலையும் 9 பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் வந்திருக்கு. இந்த பேட்டர்னில் நம்ம மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 592 நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இன்னும் ஒரு சில நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ் சப்போர்ட்டில் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பர் எடுத்திருக்கோம். கொஞ்சம் மெயினான நம்பர்ஸாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா 447 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு இங்கே ஏபியில் 44 வந்திருக்கிறதுனால அப்படியே நமக்கு பிசியில் இங்கே 44 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 நம்பரும் நமக்கு சேம் நம்பராக இருக்கனால இங்கேருந்து ஒரு சில நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர் தான், இந்த 630ம் 830ம். இது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு 44 ஏபிலையும் பிசிலையும் இங்கே நமக்கு ஏபிலையும் ஒரு 2 நாளைக்கு மேலே வந்திருக்கு. இங்கே இருக்க 02 ப்ளூ கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி அப்படியே 01 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 44 கீழே ஒரு நாள் விட்டு பாஸ் ஆகிருக்கனால இந்த பேட்டர்னில் நம்ம இந்த 44, அதாவது 44 இந்த இடத்துல 2க்கு அப்படியே பவரில் 7 வந்திருக்கு. இந்த இங்கே இருக்க 0க்கு 0 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கனால நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி வந்திருக்கனால 0 இந்த 3க்கு 3 ஏ போர்டில் பி போர்ட்லேயும் இந்த 7லேருந்து 1 மைனஸ் பண்ணி 6 அப்படியே 1 ப்ளஸ் பண்ணி 8 அப்படி சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர் இந்த பேட்டர்னில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குது. இதிலேருந்து ஏபிபிசி ஏசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பேட்டர்ன் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்க ஏபிபிசி ஏசியோ 3 டிஜிட்டோ எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. அதே போல் 447 கிட்ட இருந்தும் இன்னொரு ஒரு சில பேட்டர்ன்ஸு ஒரு சில நம்பர்ஸ் எடுத்து 447லேருந்து தான் நமக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்பர்ஸ் நமக்கு இன்றைக்கி நல்ல ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் எடுக்க முடியுமோ அதிகபட்சமாக அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி நோட் பண்ணி எடுத்துட்டோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகிற நம்பர்ஸை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 953, 403,
அதே 959 099 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மெயினாக எடுத்திருக்கோம். இதிலேருந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே 447க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 9 அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதே நம்பர் தான். இந்த 244க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 55 அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 72 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 55க்கு இங்கே 00 கூட வந்திருக்கலாம். அதனால் அப்படியே வந்து இந்த டி போர்டும் சி போர்டும் பாருங்கள், அப்படியே ஒரு நம்பர்ஸ் வந்து மைனஸில் வந்திருக்கு. இங்கே 7க்கு 6, இங்கே 2க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து அப்படியே 9க்கு 44ம் இந்த ஒரு நம்பர் வந்து அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியும் நம்ம வந்து இங்கே மைனஸில் போயிருக்கனால நம்ம இங்கே வந்து ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி எடுத்திருக்கோம். 8க்கு 9ம் 0க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா 144, 944, 199, 999 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கோம். இதில் உள்ள ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம தனியாக எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் நண்பா. இந்த பேட்டர்ன் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா 44 99 வந்துச்சுன்னா இதில் உள்ள ஏபிபிசி எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. அப்புறம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 63 பிசியில் உள்ள நம்பரில் வந்து பிசி 63 வச்சு ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துலேருந்து தான் 447 இருக்க இடத்துலேருந்து தான் வந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால அந்த இடத்துல டார்கெட் பண்ணி ஒரு சில நிறைய நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பட் எல்லா நம்பரையும் வந்து ப்ளே பண்ணாமல் இந்த 45 அதாவது கடைசியாக அந்த பிசியில் உள்ள 45 945 இருக்க இடத்துல வந்து நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து அதில் உள்ள ஏபிபிசி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணி எல்லா டபுளாக இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 36 செட் ஆஃப் நம்பர் வந்து நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு. எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகிற நம்பர்ஸை மட்டும் எந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அந்த பேட்டர்னில் உள்ள நம்பர்ஸை மட்டும் எடுத்து வந்து ப்ளே பண்ணுங்க நண்பா. நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்த பேட்டர்ன் 992ம் இந்த 953 403 இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மெயினான நம்பர்ஸாக இருக்குது. இந்த 8 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சா அப்படின்னா இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த நமக்கு வந்து மெயினான பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 992 இந்த 4 நம்பர்ஸும் வந்து கொஞ்சம் மெயினான நம்பர்ஸாக இருக்குது. அப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நண்பா.